ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டுக்கான மேத்தமேட்டிக்ஸ் ஃபஸ்ட்டு மிட் டர்ம் எக்ஸாம் கொஷின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின் பேப்பர். ஸோ இதில் உள்ள எல்லா கொஷின்ஸையும் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்க்குற கொஷின் பேப்பர் எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது, இதெல்லாம் இப்படிலாம் கொஷின் கேட்டிருக்காங்க, இந்த கொஷின்லாம் கேட்டிருக்காங்க, நம்ம படித்ததெல்லாம் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத அனாலிஸ் பண்ணுறதுக்காக தான். பட் அந்த கொஷின் பேப்பர்லேருந்து மட்டுமே 100% கொஷின்ஸ் அப்படியே எக்ஸாமில் வரும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை படிக்கணும். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஷின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தனித்தனியாக, இந்த கொஷின்ஸ்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. ஸோ அந்த கொஷின்ஸை நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்கன்னா கொஷின் எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் நீங்கள் எல்லா கொஷினும் அட்டன் பண்ண முடியும். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோடைய வீடியோ லிங்க் வந்து நான் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் வைக்கிறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி எக்ஸாம், மற்ற சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸு எல்லாத்தோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோடைய லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எல்லா சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸையும் பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்னென்ன கேட்டிருக்காங்க, இதில் எதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட், பப்ளிக் எக்ஸாமுக்குமே இதுலேருந்து எதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 10 ஒன் வேர்டு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க்கு நீங்கள் 4 அட்டன் பண்ணணும். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சப்செட், ஏவோடைய சப்செட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஃபைன் பண்ணணும். இந்த கொஷின், இந்த டைப் நிஜமாலுமே வெரி இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதுக்கு முன்னாடி இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் பார்க்க முடியும். அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், மாடல் கொஷின் பேப்பர்ஸ்லாம் நிறையா நமக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால, ஸோ நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால கல்வி மினி 2.0 அப்படிங்கிற இன்னொரு சேனல்லையுமே நான் வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு அது தெரிகிறது இல்லை. டிஸ்கிரிப்ஷனில் கல்வி மினி 2.0 அப்படின்னு ஒரு சேனல் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ நம்மளுடைய சேனல் தான், மறக்காமல் அந்த சேனலையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயும் நான் ஆல்ரெடி நிறைய கெமிஸ்ட்ரி, மேக்ஸு எல்லாத்தோட இம்பார்ட்டன்ட் கொஷினும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனோட லிங்க் கிளிக் பண்ணி அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகே? ஸோ அடுத்தது பாருங்கள். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கொஷின் சப்செட் கண்டுபிடிக்கணும். ஏவோடைய செட்டு பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு 4n + 1. என்னோடைய வேல்யூ வந்து 2ல் ஸ்டார்ட் ஆகி 5 வரைக்கும், 2 3 4 5 என்னங்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அப்போ இதை வச்சு ஏ செட்டு ஃபைன் பண்ணிட்டு நம்பர் ஆஃப் சப்செட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணணும், ஓகே? அடுத்தது க்ளோஸ்ட் இன்டர்வல் -2, 2b எஃப்ங்கிற ஒரு ஃபங்க்ஷனு எதில் இருந்துன்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் -2, பிக்கு போகுது. தென் f of x ஈக்குவல் டு 2x² கொடுத்துட்டாங்க. தென் ஃபைண்ட் b ஸோ தேட் f இஸ் ஆன் டூ. எஃப்ங்கிறது ஆன் டூ ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க. ஆன் டூனா தெரியும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ ஆன் டூ ஃபங்க்ஷன் 1 to 1 ஆன் டூ ரெண்டு இருந்தால் பைஜெக்டிவ். 1 to 1 என்ன, ஆன் டூனா என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஆன் டூங்கிறப்ப நீங்கள் வந்து பியோடைய வேல்யூ ஃபைன் பண்ணணும், ஓகே? ஸோ அடுத்தது எக்ஸ்பிரஸ் 30 டிகிரி ஆங்கிள் இன் ரேடியன் மெஷர், இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டைப்பு தான். ஸோ அது பார்த்துக்கோங்க. கன்ஸ்ட்ரக்ட் a quadratic equation with √7 and -3 இம்பார்ட்டண்டான ஒரு இதுதான். அடுத்து இந்த 16th மாடுலஸ் ஆஃப் 2x - 7 ஈக்குவல் டு 3 ஃபார் எக்ஸ், அதை சால்வ் பண்ணுறது வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அடுத்தது 3 மார்க் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் n of p of a, p of ஏவோடைய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து 1024. அதே மாதிரி ஏ யூனியன் பியில் உள்ள எலமெண்ட்ஸ் 15, p of bயில் 32ங்கிறப்ப n of a இன்டர்செக்ஷன் பியில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஃபைன் பண்ணணும். ஒரு இம்பார்ட்டன்ட் டைப், அது பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த ஐடென்டிட்டி, ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி 20th கொஷின். tan θ + secant θ -1 டிவைடட் பை tan θ - secant θ +1 ஈக்குவல் டு 1 + sin θ டிவைடட் பை cos θ. ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது இந்த ட்ரா த ஃபாலோவிங்ஸ், அதெல்லாம் வந்து கிராஃப் மாதிரி ட்ரா பண்ணணும், அதெல்லாம் ஈஸி தான், பார்த்துக்கோங்க. 5 மார்க்கில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு இது இன் ட்ரியாங்கிள் ஏபிசி ப்ரூவ் தட், அது வந்து இந்த அதை கூட விட்டுருங்க. பட் இந்த இது எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர், ரியல் நம்பர்லேருந்து, எஃப்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் ரியல் நம்பர்லேருந்து தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 2x - 3ங்கிறப்ப நம்ம என்ன சொல்லணும்னா எஃப்ங்கிறது பைஜெக்ஷன் சொல்லணும். பைஜெக்ஷன்னா 1 to 1 அண்ட் ஆன் டூன்னு சொல்லணும். அண்ட் ஆல்சோ அதோட இன்வர்ஸும் வந்து ஃபைன் பண்ணணும், வெரி இம்பார்ட்டன்ட்டு. அடுத்து இந்த ரைட் த வேல்யூஸ் ஆஃப் -3 5 2 -1 0. ஸோ அது ரொம்ப ஈஸி தான், 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த கொடுத்துட்டு வேல்யூஸ் இப்போ 3, இப்போ கடைசி இது மற்றதெல்லாம் கூட ஓகே. அந்த தேர்ட் பாருங்கள், x² என்ன கொடுத்துருக்காங்க, ஓப்பன் இன்டர்வல் ஆஃப் 0,2. அப்போ 0,2னா ரியல் நம்பர் உள்ள என்ன வந்தாலும், அப்போ அதுக்கு இடையில 0க்கு அடுத்து 1 மட்டும் தான் இருக்குது. 0வையும் சேர்க்கக்கூடாது, 2வையும் சேர்க்கக்கூடாது. அப்போ 1 மட்டும் தான் அதில் இருக்குது. 1 நமக்கு இங்கே இருக்குதா, இல்லை. ஸோ இப்போ 1 அந்த இது தேவைப்படாது. ஸோ அப்படிங்கிற மாதிரி தான், ஓகேங்களா? ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது ரீசால்வ் இன்டு த பார்சியல் ஃப்ராக்ஷன், பகுதி பின்னமாக்குதல், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டைப்பு. பார்சியல் ஃப்ராக்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த log x by y - z, log y by z - x, log z by x - y, xyz ஈக்குவல் டு 1, ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். ஸோ அதையும் நல்லா பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து இந்த ட்ரிகனாமெட்ரிக் ஐடென்டிட்டி, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரி, டிரான்சிட்டிவ், இது எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த ஈக்குவலன்ட் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஃபஸ்ட் யூனிட்டில் ரொம்ப ஈஸி பட் இம்பார்ட்டண்டான ஒரு டைப், பார்த்துக்கோங்க. அடுத்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 - 4x -
x² = x+4 இதை வந்து சால்வ் பண்ணணும். ஸோ இதுவுமே ஒரு ஈஸி அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 5 மார்க்கை பொறுத்தவரை ஆல் த கொஸ்டின்ஸ் எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட் தான், எக்ஸப்ட் த ஃபர்ஸ்ட் 23ல ஏபி அது ரெண்டோட விட்டுறலாம். நான் வந்து மிட்டம்க்கு சொல்லலை, குவார்ட்டர்லி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கல அதை விடலாம். மற்றபடி மிட்டம்க்கு நீங்கள் படிச்சு தான் ஆகணும், படிச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் லிங்க் கொடுக்குறேன், அனதர் ஒன் மாடல் கொஸ்டின் பேப்பர் லிங்க்கும் இருக்கும். கிளிக் பண்ணி வீடியோ பாருங்கள். அண்ட் கல்வினி 2.0 சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏன்னா மேக்ஸ்னு இல்லை 11th வந்துட்டு நீங்கள் சொன்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கொஷின் பேப்பர் கிடைக்குதோ நம்ம சேனல்னு இல்லை எந்த சேனலில் அப்லோட் பண்ணாலும் ஸோ அந்த கொஷின் பேப்பர்லாம் கேதர் பண்ணி நல்லா படிங்க, நல்லா மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுங்கள். கொஞ்சம் நீங்களே ஐடென்டிஃபை பண்ண பாருங்கள். ஓகே, இதெல்லாம் இந்த கொஷினில் கேட்டிருக்காங்க, அப்போ இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஓகே.